சென்னை ஐடி நிறுவனத்தில் ஜூஸ் கடை நடத்தி வாடிக்கையாளர்களின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறது வட மாநிலத்தை சார்ந்த ஒரு கும்பல். இந்த கும்பல் காவல்துறையிடம் சிக்கியது எப்படி? ஒரு கிளாஸ் பழச்சாற்றுக்கு 50,000 ரூபாய் செலவழித்துள்ளீர்களா? சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பெண் செலவழித்துள்ளார். அதிர்ச்சியாக உள்ளதா? ஆம், சில தினங்களுக்கு முன் சென்னை பெருங்குடியில் உள்ள ஜூசிட் என்ற கடையில் பழச்சாறு குடித்தவர் தனது டெபிட் கார்டு மூலம் 50 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளார். சில நாட்கள் கழித்து இவரது கார்டில் இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி அடைந்தது அவர் மட்டுமல்ல, இவரைப் போல பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காரணம், இதுபோல பலரின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் மோசடியான முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. பெருங்குடியில் எஸ்பி இன்ஃபோடெக் என்ற பெயரில் ஐடி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்குதான் இந்த ஜூசிட் என்ற கடையும் செயல்பட்டு வருகிறது. அந்த கடை உரிமையாளர், ஊழியர்கள் அனைவரும் வெளிமாநிலத்தவர்கள். இந்த கடையில் என்ன வாங்கினாலும் கார்டு மூலம் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும். இதனால் அங்கு வரும் ஐடி நிறுவன ஊழியர்கள் தங்களது டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தும் போது கார்டுகளிலிருந்து தகவல்களை திருடி அதன் மூலம் மோசடியாக பணத்தை திருடியுள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் சிங், குந்தன் சிங், சுரேஷ்குமார், ராகுல்குமார், சுதீர், விகாஸ்குமார், குந்தன் குமார், ராம்பீர் குமார் மற்றும் விபின்குமார் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் அவர்கள் பணத்தை திருட பயன்படுத்தும் டெக்னிக் தலை சுற்ற வைக்கிறது. கார்டுகளை ஸ்வைப் மெஷினில் பயன்படுத்தும் போது கையடக்க ஸ்கிம்மர் கருவிகள் மூலம் தகவல்களை திருடுகின்றனர். மேலும் பின் நம்பர்களை பதிவு செய்யும் போது வாட்சில் உள்ள கேமரா மூலம் பின் நம்பர்களை இவர்களும் பதிவு செய்கிறார்கள். அதன் பின் நம்பர்கள் லேப்டாப் மற்றும் டைரிகளில் குறித்து வைக்கப்படுகிறது. திருடப்படும் தகவல்களை என்கோடர் என்ற கருவி மூலம் டம்மி கார்டுகளுக்கு மாற்றி அந்த கார்டுகள் மூலம் நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள ஏடிஎம்கள் மூலம் பணத்தை எடுக்கிறார்கள். இதற்காக சென்னையில் இருந்து பீகார், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு விமானத்தில் பறக்கிறார்கள். பணத்தை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் பொறியியல் உள்ளிட்ட உயர் படிப்புகளை முடித்தவர்கள். அவர்களிடம் பணத்தை கொள்ளையடித்த வடமாநிலத்தவர்கள் எல்லோரும் 10ஆம் வகுப்பை தாண்டாதவர்கள் என்பது சுவாரஸ்யம். இவர்களின் மூளையாக ராகுல் சிங் இயங்கி வந்துள்ளார். 9 பேரையும் கைது செய்த நிலையில் குற்றப்பிரிவு இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துபவர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். கார்டு தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பேங்க்ல இருந்து யாராவது பேசுறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். அது நீங்க நம்பர் தான் கொடுத்தேன், இல்லை நான் பாஸ்வேர்டை கொடுக்கல, எந்த டீட்டெயில்ஸுமே ஃபோன்ல யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. வங்கியில இருந்து பேசுறதா சொன்னாங்கன்னா அந்த வங்கியோட நம்பர் வாங்கி அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு கேளுங்க, இது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. அந்த நம்பர் எடுக்கும்போது கூட இன்டர்நெட்ல போய் அந்த பேங்கோட அட்ரஸ் போட்டு எடுத்தா கூட ஒரு சில நேரம் தவறான நம்பர், அந்த வெப்சைட்டே ஸ்பூஃப் பண்ணி போலியான வெப்சைட் கூட உருவாக்கி தவறான நம்பர் போட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரங்களில் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ், அந்த பேங்குக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர்ஸை கூப்பிட்டு அந்த பேங்க் நம்பர், அந்த பிரான்ச்சோட நம்பர் வாங்கி அந்த மேனேஜர்கிட்ட பேசி இது மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுங்க. பணமில்லா பரிவர்த்தனை என தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் இது போன்ற எத்தர்கள் சற்றும் சளைக்காமல் தொழில்நுட்பங்களை கற்று நூதன திருட்டில் ஈடுபடுவது குறையவில்லை.